நேற்று செய்தி பார்த்தோம், எதுவும் இருக்காதுன்னு நினச்சோம். ஒரு இன்டிமேஷன் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கிறோம். ஒரு பயங்கரமான டிராஃபிக்கில் டிக்கெட் புக் பண்ணோன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வாட்ஸ்அப்லேயே போட்டு விடலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பரை வச்சு கால் பண்ணி சொல்லலாம். இவ்வளோ தூரம் வரோம், 10,000 ரூபா டிக்கெட் பே பண்ணியிருக்கோம் ஆன்லைனில். கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்திருக்கோம். சாப்பாடு கட்டி எடுத்து வந்திருக்கோம். எல்லாமே யூஸ்லெஸ். காசு வாங்குறது மட்டும் பல்ல காமிச்சு வாங்கிக்கிறாங்க. ரிட்டர்ன் கொடுக்குறது எப்படி கொடுப்பாங்க? கொடுக்கறது கொடுத்துட்றாங்க. பெட்ரோல் செலவு, நேர செலவு, நாங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கும்மிடிப்பூண்டிலேருந்து வந்திருக்கோம். இதுக்காக ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி வந்தோம். இங்கே வந்து பெரிய ஏமாற்றம் எங்களுக்கு. இப்போ எல்லோரும் வந்து ரொம்ப இது திரும்பி போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ வேறு வழி இல்லை, எங்கேயும் போகிற மாதிரி யோசனையே இல்லை. திருப்பி ரிட்டர்ன் போக வேண்டியதான். உங்கள் பேர்? அப்துல் ரசாக். நாங்கள் கொண்டித்தோப்புலேருந்து வரோம். ஆமாம், விஜிபிக்கு வந்திருக்கோம். லீவுக்காக பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். என்ன சொல்கிறாங்க? அதான் அங்கே உள்ள ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் இன்றைக்கி எல்லாம் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து ஒரு ராட்டனத்தில் வந்து 36 பேர் மாட்டிட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? அதை வந்து எதாவது சொன்னாங்க? அதில் உள்ள ப்ராப்ளமாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் இன்றைக்கி எல்லாம் லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல, நாங்கள் எல்லாம் ஆன்லைனில் பார்த்தோம், இன்றைக்கி ஓப்பன் தான் சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியாக கிளம்பி வந்தீங்க. ஆமாம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? அடுத்து என்ன பண்ண, வீட்டுக்கு தான் போகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.